11th Standard Business Max, Chapter 7 Financial Mathematics, Example 7.1. இதில் a person pays rupees 64,000 per annum அப்படின்னு 12 வருஷத்துக்கு பணத்தை கட்டுறாரு. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இயர்லி அமௌண்ட்டு 64,000. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 10%. 10/100. 1/10. 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.1 இவ்வளவும் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு A/I இன்ட்டு 1+I பவர் n மைனஸ் 1. இதுதான் இந்த ஃபார்முலா. இதில் அந்தந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ஏங்கிறது நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் 64,000 பை ஐங்கிறது நமக்கு என்ன வந்தது 0.1 இன்ட்டு 1 + ஐக்கு பதிலாக 0.1 என்னுக்கு பதிலாக 12 மைனஸ் 1 ஈக்குவல் டு டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும். மேலே இருக்கிறது 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 30ங்கிறது 40 ஆகிடும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1.1ஓட பவரில் 12 மைனஸ் 1. இப்போ 64 4 zeros இன்ட்டு இந்த 1.1 இருக்கு இல்லையா, இந்த 1.1க்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. 1.1 பவர் 12 ஈக்குவல் டு 3.3184 சம்மில் கொடுத்துருக்காங்க. அந்த 1.1க்கு பதிலாக அந்த வேல்யூ எழுதிப்போம். இந்த வேல்யூ 3.3184 மைனஸ் 1. அதுக்கப்புறம் 6,40,000 இன்ட்டு 3 பாயிண்டில் வந்து அந்த மைனஸ் 1 லெஸ் பண்ணிட்டோம்னா 2.3184ன்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 14,83,776. இதுதான் வந்து என்னென்னா அமௌண்ட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.